புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவில் குடமுழுக்கு விழா நடத்துவதில் இரு சமூகத்தினர் மத்தியில் பிரச்சினை உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலூர் கிராமத்தில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த லோகநாயகி அம்பாள் உடனுரை பாலபுரீஸ்வரர் கோவிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. இதற்கென திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் முரண்பட்ட கருத்துக்களால் இரு சமூகத்தினிடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் புதுக்கோட்டை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி ஒரு சமூகத்தினர் செயல்படுவதாக கூறி மற்றொரு சமூகத்தினர் இரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரின் பேச்சுவார்த்தை அடுத்து சாலை மறியலை கைவிட்ட அவர்கள் கோவிலின் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரம் மற்றொரு தரப்பினரும் கோவிலில் கூடி 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து நள்ளிரவில் அங்கு வந்த கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் விடிய விடிய பரபரப்பு நீடித்தது. ஐயர் முரண்பாட பத்திரிகை கவர்மெண்ட்டுக்கு 4 கால பூஜையா ஒரு தரப்புக்கு 6 கால பூஜை எழுதி கொடுத்துருக்காங்க. நாங்க பத்திரிகை கேட்டிருக்க ஐயர் எழுதி கொடுக்கல. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த 3 நாளா நாளைக்கு நடக்க பூஜை இந்த 3 நாளா ஒரு தரப்பு மட்டும் முன்னாடி இருந்து நடத்திட்டு இருக்காங்க. இது எந்த வேலை நாயா? இந்த பிரச்சனையை நாங்களும் 3 நாளா டிஎஸ்பி கார்டையும் முறையிட்டுட்டோம். தாசில்தார் ஆஃபீஸர்ட்ட நீ காலைல மனு கொடுத்துருக்கோம். ஈஓட்ட 3 நாளா போன் அடிச்சு தவளை சொல்றோம், போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, ஸ்பாட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு. HRNC டிபார்ட்மெண்ட்ல யாருக்கு போன் அடிச்சாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்ப அன்னைக்கு ஏன் சமாதான கூட்டத்தில் எங்களை இது பண்ணாங்க? நாங்க சுற்றுச்சுவர் கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு சொன்னோம். ஆனா அவர் சொன்ன வார்த்தைக்காக நாங்க ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு சுற்றுச்சுவரை ஏன் மறைக்கிறாங்க? மறைச்சு இல்லாத பிரச்சனையை ஒரு தடவை உண்டாக்கிட்டு இருக்காங்க. இந்த தவளை சொல்லி யார் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும். பின்னர் காலையில் தஞ்சாவூர் அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதிலட்சுமி, புதுக்கோட்டை உதவி ஆணையர் சுரேஷ், கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் வருவாய்த்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து இரு சமூகத்தினரும் கலைந்து சென்றனர். இதன்படி அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இரு சமூகத்தினரும் கும்பாபிஷேகத்தை நடத்த முடிவெடுக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கின.